அன்புள்ள மீன ராசி அன்பர்களே வணக்கம். வைகாசி மாத ராசி பலன்கள். வைகாசி மாதம் மீன ராசி அன்பர்களுக்கு ஜென்ம ராசியில் சனி 7.5 சனியில் ஜென்ம சனியாக சஞ்சாரம் செய்கிறார். 2ஆம் இடமாகிய தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் செவ்வாய், 3இல் சூரியன், புதன், சுக்கிரன், 4இல் குரு, 6ஆம் இடத்தில் கேது, விரய ராசியில் ராகு இருக்கிறார். கூடிய வரையில் வெயிலில் அலைவதை தவிர்த்தல் வேண்டும். குடும்பத்திலும் நெருங்கியவர்களிடம் ஒற்றுமையாக இருத்தல் வேண்டும். அடிக்கடி கணவருடன் வாக்குவாதங்கள் வரக்கூடும். ஜென்ம ராசியில் சனி இருப்பதால் நீங்கள் நல்லது சொல்லப்போக பொல்லாப்பாகும். உங்கள் வார்த்தைகள் அர்த்தம் அனர்த்தமாகிவிடும். உடல் நலனில் மிக மிக கவனம் தேவை. கழுத்தில் இருந்து முழங்கால் வரை உள்ள பகுதிகளை நன்றாக பராமரித்தல் வேண்டும். சிறு உடல் உபாதை என்றாலும் மருத்துவரை சென்று சந்தித்தல் வேண்டும். திருமணத்திற்கு காத்துள்ள பெண்களுக்கு வரன்கள் அமைவதில் தடங்கல்கள் தாமதங்கள் ஏற்படலாம். பெண்களுக்கு மனதிற்கு பிடித்த இடத்தில் வரன் அமைவதில் தடங்கல்கள் உண்டாகும். வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்யும் அன்பர்கள் இடைத்தரகர்களிடம் ஏமாந்து விட வேண்டாம். பண வகையில் கவனமாக இருங்கள். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை தற்சமயம் விஸ்தரிப்பு முயற்சி வேண்டாம். தொழிலில் அகலக்கால் வைத்தல் வேண்டாம். தொழிலுக்காக கடன் வாங்குதல் வேண்டாம். இருக்கின்ற தொழிலை நன்றாக கவனியுங்கள். நேரடி கண்காணிப்பு அவசியம். தரகு, கமிஷன், ஏஜென்சி, ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபடும் அன்பர்கள் மிக கவனமாக இருத்தல் வேண்டும். ஏனென்றால் 7.5 சனியில் ஜென்ம சனி மிகப்பெரிய சோதனை உண்டாக்கும். கலைத்துறையை பொறுத்தவரை தற்சமயம் வருமானம் குறைகிறது. இருக்கின்ற வாய்ப்புகளை நன்றாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். சினிமா நடிகர் நடிகைகளுக்கு தங்களை பற்றி தேவையில்லாத கிசுகிசுப்புகள் வரலாம். புகழுக்கு களங்கம் உண்டாகலாம். அரசியல் துறை பொறுத்தவரை தங்களுக்கு கட்சிக்குள் நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவிகள் தரங்களாகலாம். தங்களின் ஆலோசனைகள் ஏற்கப்படாது. தங்களின் புகழுக்கு பங்கம் உண்டாகும். மக்களிடையே செல்வாக்கு குறையும். மாணவியர்கள் நன்றாக படித்தல் வேண்டும். படிப்பில் கவனம் தேவை, ஒழுக்கம் தேவை. அப்போதுதான் நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். விவசாயத்தை பொறுத்தவரை ஓரளவு பரவாயில்லை. பேச்சில் கவனம் தேவை. ஜென்மராசியில் சனி, 2ஆம் இடமாகிய தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் அக்னி கிரகம் செவ்வாய். பேச்சில் சூடு பறக்கும், அனல் பறக்கும். அடிக்கடி கணவன் மனைவி இடையே பரஸ்பர ஒற்றுமை குறையும். வாக்குவாதங்கள் அதிகரிக்கும். டென்ஷன் ஆகும். பிபி பேஷண்ட், சுகர் பேஷண்ட் தங்களுடைய உடல் நலனை நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். பெண்களுக்கு நகைகள், ஆடைகள் சேரும். ஆக தினமும் சுந்தரகாண்டம், பகவத்கீதை பாராயணம் செய்யுங்கள். நன்மைகள் அதிகரிக்கும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா என்ற மந்திரத்தை 108 முறை சொல்லுங்கள். வைகாசி மாதம் சிறப்பாக இருக்க வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா.